Hi guys, welcome to my video. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம எஸ்கேப் மேஸ் ஃபார் பிரெயின் ராட்ஸ் இந்த கேம் எடுக்கிறோம். நான் ஆல்ரெடி ஒரு பிரெயின் ராட் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ளூரான்னு. இந்த கேமில் ரீபர்த் எடுத்தால் நம்மளால் நிறைய அப்கிரேட் பண்ண முடியும். சரி, இந்த கேம் யார் க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். இது கைஸ் பார்த்துக்கோங்க, இது ஸ்ட்ரீக்கு. ஐ லவ் வெக்குன்னு பார்த்தாலே தெரியுதா இது ஸ்ட்ரீக்குன்னு. இந்த கேம் க்ரியேட் பண்ணது ஸ்ட்ரீக்கும் இல்லை, கேலஸும் இல்லை. கேலஸ்க்கும் ஸ்ட்ரீக்குக்கும் ரொம்ப சம்மந்தப்பட்டவர் தான் இந்த கேம் க்ரியேட் பண்ணார். அருணே, உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கைஸ் நம்ம ரேரியை கொண்டு எப்படியோ யாராவது சுற்றி மனுச்சேன் கைஸ். நம்மளுக்கு ரீபர்த் எடுக்க தான் ஹெல்த் கிடைக்கும் போல். ஃபார்மிங் கைஸ், இப்போ நம்மளுக்கு ரீபர்த் எடுக்க தான் இது கிடைக்கும் போல். கொண்டங்க ஏன் நம்ம எடுத்தோன்னு எத்திக் வைக்கக்கூடாதுங்க. ரேர் தான் நம்ம லிமிட். இப்போ நம்ம லாரிலா அது எடுக்கணும். இப்போ நம்ம கைஸ் இதில் அடிக்கலாம். இதோ சாமி கைஸ், முட்டுதான் பிஸ்டேன். லாரிலா ஸ்கேக்டோ இப்போ பொத்தமோ வேணுமா, லாரிலா வேணுமா பாப்பமா? இல்லைங்க, லாரிலா 25 ஸ்பீடு வேணுங்க. சமி ஐயோ ஸ்பான் ஆகிறா லாரிலா ஸ்பான் ஆக மாட்டேங்குங்க. லாரிலா நம்ம பேட்டத்துக்கு மேலே வைப்போமா கீழே வைப்போமா? கீழே பிறு பார்த்த பின்னா இல்லைங்க. நான் அங்கே சைட் போய் பார்க்கலாம் ஸ்பான் ஆயிடுச்சான்னு. இங்கே ஸ்பான் ஆகாது போலங்க. இங்கே தான் ஸ்பான் ஆகும் போல். அடுத்து எப்படி ஒரு ரேர்தை கேட்பானுங்க. இல்லை, ஆனால் நம்ம ரிஸ்க் எடுத்து ரேர் ஏரியாக்கு போகலாங்க. இந்த கேம்லேயும் விஐபியில் இருக்குது பார்த்தீங்களா. ஹெல்த்தை குறைச்சிட்டான். ஃபுல் இருந்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்த் ஏறும். அதில் ஃபுல் ஹெல்த் ஏற்றிட்டோம். நம்ம போயிட்டு சேஃபில் நின்றுலாம். போனதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். கைஸ் கொண்டுட்டானுங்க. நம்மளால் போக முடியாது போல் ஸ்பீட்லனா. சரி கைஸ், இங்கே நம்மளால் கிஃப்ட் வாங்க முடியாது. ஏன்னா ரீபர்த் எடுத்தால் கிஃப்ட் வாங்க மாட்டேப்பா. பத்திரிப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நானும் அங்கே பாண்டாச்சீனி பேனானி இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒருத்தன் அடிச்சிட்டேன் என்னைய. சரி, நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் கைஸ். இது 40 rupees கைஸ். பாண்டாச்சீனி பேனானி 70Kக்கெல்லாம் ஒருத்தர் வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு பேஸில் வச்சிடலாம். இருக்கிற காசு பூராமே இவனை அப்கிரேட் போட்டுக்கலாங்க. எவ்வளோ போயிருக்கான் இல்லைங்க. ஒரே தடவை அப்கிரேட் 582 ரூபா போயிருக்கான். 40 ரூபா இருந்தவனை. இல்லைங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் காசு ஏற்றி அப்கிரேட் பண்ணலாம். இவனை இன்னைக்கு 1K கொண்டு போகாமல் விட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு அப்கிரேட் போட்டு 1K போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு அப்கிரேட் போட்டு 1K மேட்ச் கொடுக்குறாங்க சருன்னு. 7.2K தான்றா. அப்கிரேட் பண்ண முடியல என்னால். இல்லைங்க, இப்போ அப்கிரேட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோங்க, 1.4K கொண்டு போயிட்டோம். இப்படியோ ஃபஸ்ட்டு 1K அப்படின்றாது கைஸ். இப்போ நம்ம இங்கே ஏதோ இருக்குது 50 ரூபாவா? இப்போதைக்கு அது தேவையில்லை நம்மளுக்கு. தேவையான பிரெயின் ராட்ஸ்லாம் லாரியில் அது மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவைப்படுது காய்ஸ். இப்போ நம்ம ரேரில் எனக்கு தெரிஞ்சு 3P த்ராப்பி கேட்பானுங்க கண்டிப்பாக. ஆனால் எல்லா ரீபர்த்துக்கும் அது கேட்பானுங்க. வாய்ப்பு இருக்கு கேட்க. ஹெல்த்தை ஏற்றிட்டு என்ட்ரி கொடுக்கலாம் கைஸ். அது போய் ஐயோ சட அடிக்கிறோம். நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை, காமன் ஏரியாவில் போய் விழுந்துக்கணும்.
ஷெல் தேர்த்திட்டு எப்போ லேரியில் ஸ்பான் ஆயிருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. தப்பிச்சிட்டேன் சாமி. இங்கே ஸ்பான் ஆகலை கைஸ். சாமி அட்டிக்கிறான் நம்மளைய. ட்ரூலி சின்னாவும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இப்போ தேவையில்ல லாரிலா ஸ்பான் லேரிலாம் ஸ்பான் ஆகவே இல்லை கைஸ். ஒவ்வொரு தரையும் இந்த தடவை நம்ம ரேர் போய் ரேர் பிரெண்ட் அடைச்சி எடுத்து வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா காமன் ஏரியாவில் உட்காந்து நம்மளுக்கு முடியலை. அவ்வளோதான். அவ்வளோ வந்துட்டாங்க. இங்கே ரேர் ஏரியாவில் பிரெயின் ராடியே காணும். லாரிலா கிடச்சிருச்சு. செம்மையா அடிக்கிறாங்க. ஹாய் பாருங்க, இனிமேல் ஸ்பீடு தான் நம்மளுக்கு. ஒன்று அவ்வளோங்க. லெட்ஸ் அரீபர். நெக்ஸ்ட்டு பண்டிட்டோ பொரிட்டோ 3P 40 ஸ்பீடா. நம்மளுக்குள்ள ஜிஸ்பி மேட்ரு. ஆமாம், காசு போயிருக்கும்ல. வீட்டு காசை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீபர்த் எடுத்தோடனே 2 ஹெல்த் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 100K. நம்மளோட ஃபஸ்ட்டு 100K. இந்த ரீபர்த் எடுக்க டெலிபோர்ட் கைஸ். நம்மளோட ஃபஸ்ட் 100K அண்ட் 200K. கைஸ் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் சாமிகிட்டேருந்து திருப்தி அளவுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரே என்னென்ன தேவைப்படுதுன்னா பரிட்டோ பண்டிட்டோவும் 3P தேவைப்படுது நம்மளுக்கு. அப்போலாம் இப்படி தாண்டிட்டோம். ஒரு HP ஏற்றிட்டோம். சேஃப் ஜோன்லேருந்து ஹெல்த் ஏறுது கைஸ். நானே இப்போ நோட்டீஸ் பண்ணுறேன் கைஸ். சின்ன கைஸ் எதுவுமே ஸ்பான் ஆகிடல. அவனே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டான் நம்மளுக்கு. திருப்பி ஹெல்த் ஏற்றிட்டோம். அவ்வளோ கைஸ் என்ட்ரி ஆகிட்டோம் கைஸ். ஐயோ காய்ஸ், நம்ம சுற்றி லெஜெண்டரி ஏரியாக்கே வந்துட்டோம் கைஸ். கைஸ் தூக்கணும். லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட்டு 4K போர். சுட்ட நெருங்கிட்டேன் கைஸ். பகில் எடுத்துடலாமா? 200K சேர்த்திட்டோம். பகில் எடுக்கலன்னு பார்த்தேன் கைஸ். நான் ரேர் இல்லை பிரெயின் ரெடியூஸ் பண்ணாங்க மாட்டேங்குது கைஸ். நோட்டீஸ் பண்ணப்போ அந்த ரேர் ஏரியில் பிரெயின் ரெடி இல்லை. எப்பிக்கில் 3P தான் அது வச்சுருக்குன்னு பார்த்தா அதையும் காணும். என்ன பண்ணேன் கைஸ்? நோட்டிஃபிகேஷன் பேட்டரி லெவல்லோ அப்படின்னு எவ்வளோதான் கைஸ். சுற்றி விட்டு லெஜெண்ட்ரிக்கே வந்துட்டோம் கைஸ். ஆனால் லெஜெண்ட்ரிலேயும் ஸ்பானு கொஞ்சம் தான் ஆகுது. ஹெல்த் ஏற்றிடலாம் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு. ஓகேங்களா? ஃப்ரிகா கமிலோ. ஐயோ கோஸ் ஒரு அடிக்கே செத்துடுறேன் கைஸ் நான். ஃப்ரீகோ கேமிலோ கைஸ். நம்ம ரொம்ப ஸ்பீட் ஏற்றிக்கலாம் கைஸ். வேறு காசு எல்லாத்தையும் கொடுத்து ஸ்பீட் ஏற்றலாம் கைஸ். நம்ம 100K 39 இவ்வளோதான் கைஸ். இல்லை கைஸ் இன்னும் இருக்குது. நம்ம ஸ்பீட் 49 கிட்டத்தட்ட 50க்கு வந்துட்டோம். எப்பிக்காலே நாங்கள் இதில் இன்னுமே பண்ண முடியல. நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடு பாருங்க. நம்ம இந்த பேக்கன்ஸ்க்கே வந்துட்டோம். நம்ம நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். பிடிக்கிறானுங்க எப்படிங்க வர்றான், அடிக்கிறான், போகிறான், போயிட்டே இருக்கான். இவ்வளோ 90K இருக்குது. ஆனால் ரீபர்த் வேண்டிய எதுவுமே ஸ்பானே ஆக மாட்டேங்குது. உண்மையாக பாருங்க, நான் ரேர் ஏரியாவில் தான் இருக்கேன். நான் பார்த்துக்கோங்க. ரேரில் எடுத்து தாண்டா பரிட்டோ பண்ணிட்டு பாருங்க. நான் எப்பிக்கில் இருக்கேனா
3 பித்ரா பத்திரிப்பா வச்சு கிடச்சிருக்கணும்ல. சரி 3 ட்ராப்பி கிடச்சிருக்கணும்ல. பாருங்க ஜீரோ எழுத்துல வந்துட்டுருக்கு. எப்படி 0 எழுத்துல வந்து ஆனால் இப்போ போன சாத்தேன் எதுவுமே ஸ்பான் முடியுது. எப்படிங்க ரீபூட் இருக்காது. பேசாமல் இது அப்கிரேட் போடும். 5K per second போயிட்டாங்க. இவனே அப்கிரேட் போட்டு வைப்பேன். எஸ் இவன் 3K போயிட்டாங்க. இவனை தாண்டிடுவான்னு இவன் 4K 3K வச்சுருக்கோம். நம்ம பரிட்ட பண்ணிட்டு தான் கிடைக்கணும் நம்மளுக்கு. 3 ஃப்ளூரா பரிட்ட பண்டிட்டு 3 பித்ராப்பி செட் பேஜிக்கலாம். go to common area. இப்போ நம்மளுக்கு தேவையானதுலாம் ஒன்லி ஷீல்ட். அதில் ரீபர்த் சாரி 3 பித்ராப்பி நம்மளுக்கு தேவையானது. உட்காந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் கைஸ் வந்துட்டோம். நம்ம லெஜெண்டரிக்கே வந்துட்டோம். நாங்கள் ஃப்ரோகோ கமிலோ ஃபுல்லாக தான் தூக்கிட்டோம். இவனுங்க ஈஸி தான் தப்பிச்சிடலாம். ஈஸியாக குறிச்சிட்டோம் நம்ம. இங்கே ஐயோ கைஸ் 1 ஹெச்பியில் வந்துருக்கோம் நம்ம. நான் ரீபர்த்துக்கு ஃப்ரீகோ கேமிலோ கேட்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டீலிய பிரெயின்டாலே ஃப்ரீகோ கேமிலோ வரங்குடின்னு அனசின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்பி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரீகோ கேமிலோவை. ரேரில் ஒருத்தர் தான் ஈஸியாக தாண்டிடலாம். சாமி இவ்வளோதாங்க ஃப்ரீகோ கேமிலோ தூக்கிட்டாங்க. இவ்வளோ காய்ஸ் இனிமேல் இவன் தான் நம்ம ஹையஸ்ட் பிரெயின் ராட் நம்மளுக்கு. கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ரீச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் 54 ஸ்பீடு கைஸ் இவனுங்க பரிட்டோ பண்டிட்டோ மட்டும் ஸ்பான் பண்ணான்னு நான் தூக்கிட்டு ஓடிடுவேன். பார்த்துருக்கணும் நீங்கள். சரி இவனுங்க எழுத்து தூக்கி மேலே வச்சுருக்கலாங்க. கீழே வச்சுட்டனால இதை பார்த்துட்டு ஓட முடியல. இந்த கேமில் ஷீல்டு இருக்குது. நீங்கள் 50 ரூபாய் கொடுத்தீங்கனாலே ஷீல்டு. இப்போ பாருங்கள் ஆர்ஆ ஃபார்மிங் பாருங்கள். ஆர்ஆ ஃபார்மிங் ரியல் ஆர்ஆ ஃபார்மிங். இவனுங்க அடித்தானுங்கன்னா 10 அடி தூரத்தில் போய் பறப்பேன். சொன்னேன் நான் ஒரு அடி தான் அடிக்கிறோனுங்க. ஒரு அடி தான் அடிக்கிறோனுங்க. பறந்துடுற எங்கேயோ ஃபர்ஸ்ட் திருப்பி நம்ம 1 மில்லியன் சேர்த்துட்டோம். விசிபிள் கிளாத்து இருக்கா எல்லாமே கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கு. வீடு பார்த்தா பக்கத்தில் நிற்கிறேன். பரிட்டோ பண்ணிட்டோப்பா டே சாமினா கைஸ் ஆர்ஆ ஃபார்மிங் பார்த்தீங்களா? பூந்து போனேன். இப்போ பாருங்கள் ஆர்ஆ ஃபார்மிங்க இப்போ பாருங்களேன். இந்த ஹெச்பி வச்சு நான் தாண்டுறேன். ஐயோ வேற வழி. 2 பேஸ் கொடுத்துருவோமா? ஐயோ யாரா 50 ரூபா ப்ளஸில் கொடுக்க முடியாது. எங்க நம்ம இப்போ 1 நாட் வச்சு போகிறோம் பாருங்க. இப்போ சூப்பர் அவ்வளோ போயிட்டு அப்படி பிபி படையிட்டு வருது. இவனை 2 மில்லியன் ரீச் பண்ணிடுமா? ஃபர்ஸ்ட் 2 மில்லியனுங்க. 2 மில்லியனுக்கு இவனே அப்கிரேட் போடுறேன். நான் எவ்வளோ போனான்ல தெரில. அப்கிரேட் போட்டேன் கைஸ். 117Q இப்போ என்னங்க இப்போதைக்கு வீட்டில் இருக்கோம். 200Q போயிட்டாங்க. ஒயிலட் கைஸ் அவன் தான் ஹையில் இருக்கான். இப்போ பொம்பம்பி இன்னைக்கு குசினிலாம் ஸ்பான் இருக்குது. ஆனால் பரிட்டோ பண்டிட்டோ 3 ட்ராப்பி அது தவிர எல்லாமே ஸ்பான் ஆகுது. என்னென்னு எனக்கு தெரில. ஃப்ரீ ஓகே
குர்றா இவன் தாங்க அடித்தான். இவன் தாங்க என்ன அடித்தான். இவன் தாங்க நீ அடித்து பறக்க விட்டான். கஷ்ட அவன் அடித்து பறக்க விட்டாங்க. நான் நல்ல ஒரு நாள் தூக்கிட்டு வரும்போது நல்ல இவன் அடிக்க. ஃபஸ்ட்டு 10 மில்லியன் சேர்க்க போகிறோம். குத்தர 10 மில்லியன், ஃபர்ஸ்ட்டு 10 மில்லியன். நம்ம இப்போதைக்கு 64 ஸ்பீடு வாங்கியிருக்கோம். கேக் டைப்பு போட்டோமோ பரிட்டோ பண்டிட்டோக்கு நான் ஏஎஃப்கே போட்டால் பேசாமல் ஏஎஃப்கே போட வேண்டாமா? இது வேண்டாம். ஆராஃபம்லாம் பண்ண முடியாது, போனால் செத்து போயிரு. காய்ஸ் நான் ரொம்ப நேரம் ஏஎஃப்கேம் போட்டேன். ஒரு 1 ஹவர் கிட்ட நான் ஏஎஃப்கே போட்டிருக்கேன். ஆனால் அப்பயும் அந்த பரிட்டோ புண்டிட்டோ 3P த்ராப்பி எதுவுமே ஸ்பான் ஆகலை. நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர் கிட்டே ஏஎஃப்கே போட்டு பார்த்துட்டேன். பரிட்டோ பண்டிட்டோ 3P த்ராப்பி தவிர எல்லாமே ஸ்பான் பண்ணான். அந்த பரிட்டோ பண்டிட்டோ தான் கஷ்டமாக இருக்குது இந்த ரேரில். ஃப்ரீகோ கேமிலோ வேல்யூ இருக்கான். இவன் தூக்கிட்டேன். கைஸ் அவங்க 2 பேரும் சரியான கேஸு. கைஸ் ஆராஃபமே போகலான்னு நினச்சி வந்தோங்க. ஷிஃப்ட் லாக்கில் இல்லை இருக்கான்னு நம்ம யூஸ் பண்ண போதில்ல. ஃபர்ஸ்ட்டு 20 மில்லியன் கைஸ். ஃபர்ஸ்ட் 20 மில்லியன். அந்த 20 மில்லியனுக்கு இப்படி அப்கிரேட் போடுவோம். நான் வந்து இதோட காசு எவ்வளோ கொடுக்குறது பார்க்க போகிறதில்ல. நீங்களும் பார்த்துறாதீங்க. அப்புறம் நீங்கள் இப்போவே மிரட்டுருவீங்க. பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ அப்கிரேட் பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் வெறும் 1000K பாருங்க. வெறும் 500K அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ? நம்ம ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் கைஸ். 1 மில்லியன் கொடுப்பான். 100 செகண்டுக்கு 100 மில்லியன் கொடுப்பாங்க. நம்ம இவனே பாண்டச்சினி பழனி கைஸ் ரேர்லி இப்போ குடினா பார்த்துருப்பீங்க நீங்களே. பானே இருக்குது. எப்பிக்லேயும் பாருங்கள் ஸ்பானே இல்லை. கைஸ் காய்ஸ் அடிச்சிட்டானுங்க. 64 ஸ்பீட்லேருந்து அடிக்கிறானுங்க இவனுங்க. எப்போதான் எனக்கு தெரியல கைஸ். சிவா 14 மில்லியனுக்கு அப்கிரேட் போட்டு வச்சுருக்காங்க. 1 பில்லியன் தான் கேட்குதுங்க அப்கிரேட் போடவனுக்கு. வேணும் 3 மில்லியன் தான் போட்டு வச்சுருக்கான். ஸ்ட்ரீக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீக்கு நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கேப் டைப்பு போட்டு இப்போ ஸ்பான் ஆகுது. ரீபர்த் எடுத்ததுக்கப்புறம் ஸ்பான் ஆகுது. வர்றான் சீக்கிரம் டாஸ்க் போண்டாள். ஏன் சீக்கிரட்டு போகல பல நாள் ஆகுண்டா. வாரா ஃபார்மிங்க. ஐயோ தப்பிச்சிட்டேன். இட்ஸ் அண்ட் ரியல் ஆரா ஃபார்மிங் பாருங்க. ஐயோ ஆரா ஃபார்ம் பண்ண சே. ட்ராகன் கேனடோட எவ்வளோ இல்லைங்க பார்க்கலாம். கிளைமின் 38 மினிட்ஸ். சின்ன 38 மினிட்ஸ் நம்ம ப்ளே பண்ண போதும் நம்மளுக்கு ட்ராகன் கிடச்சிருங்க ஃப்ரீயாக. ஃபர்ஸ்ட் 100 மில்லியன். ஃபர்ஸ்ட் 100 மில்லியன். அதை வச்சு இவனே அப்கிரேட் போட்டுருவான். கண்டிப்பாக இவன் ஒரு 2 மில்லியன் போயிருப்பான் கண்டிப்பாக. இப்போ அப்கிரேட் போட்டது 2 மில்லியன் போயிட்டான் பையன். ஐயோ நான் கூட சீக்கிரம் எடுத்து தூக்கிட்டு வரேன்டா ஃபஸ்ட்டு. கைஸ் பரிட்டோ பண்டிட்டோட கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ரீபர்த் எடுக்க தேவையில்லை. நம்ம அல்ட்ரா ஸ்பீடாக போகலாம். அல்ட்ரா ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். எத்தனை அன்னைக்கு கேட்காதீங்க கைஸ்.
ப்ளீஸ் நீங்கள் நம்பரே நம்மளே ஆயிடுச்சு ரியல் ஆடாக போகுது. சுற்றி சுற்றி வந்து விட்டுட்டேன் அப்புறம் 1 HP வச்சு அண்ணன் ஏறுற பாருங்க துமால். இந்த ஹெச்பி வச்சு நான் இதே முடிச்சிருவேன். விஐபிங்க இப்போ திருப்பி வந்து நம்ம எடுக்கிறோம் பிரைண்டாடு எப்படி தான் அது ஈஸியாக போயிடலாம். அடு கைஸ் இப்போ 0 HP வந்துருக்கோங்க. ஐயோ இது எடுக்கிறதுக்குள்ளே ஹெச்பி சருது பார்க்குறாங்க. டெலிபோர்ட்டரில் ரீபர்த் எடுத்தால் டெலிபோர்ட் ஆக முடியும். நீ சொல்லிட்டாங்க எனக்கு மன கஷ்டமாக போயிடுச்சு. இப்போயாச்சும் பரிட்டோ பண்ணிட்டு பாண்டச்சின்னு பன்னெண்டு ஆனது இதை ஃபுல் அப்கிரேட் போடல. 200 மில்லியனுக்கு இது நான் அப்கிரேட் போட போகிறேன். 200 மில்லியனுக்கு இவனே அப்கிரேட் போட போகிறேன். கடை சடன் அழுத்தண்டியா காசு அப்படி தான் அப்படி இருக்கும். அவ்வளோதாங்க கரெக்டாக 3 மில்லியன் போயிட்டாங்க. இவனே இப்போதைக்கு ஹைஜஸ்ட்டே இவன் தான். இல்லை இப்போ வந்து 4 மில்லியன் நெருங்கிடுவானா. 4 மில்லியன் கொண்டு வந்துட்டு நம்ம வேறு பெயிண்ட் எடுத்து போயிடலாம். இன்னும் 125 கேட்குறாங்க. இது சேர்க்க போகிறோம். ஸ்லோ மூடு வேறு ஏன் பண்ணிட்டு அவ்வளோதாங்க 4.9 மில்லியன் ஒரே ஒரு மில்லியன் 5 மில்லியன் கொண்டு போயிடும். 5 மில்லியன் கொண்டு போகாமல் விடுறதே இல்லை. காசு எடு அது ஸ்லோ மூட் போட்டுக்கலாம். 181 இதுங்கிற ஆளுங்க 6 மில்லியன் கைஸ் 6 மில்லியன் கைஸ். இப்போ வந்து எல்லா காசையும் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு தான் அந்த ரீபர்த் எடுக்க வேண்டாம். ஸ்பீடே பார்த்துக்கலாம். இல்லைங்க 74 ஸ்பீடு 74 ஸ்பீடு guys ஐஷோ ஸ்பீடு போய் டஃப் கொடுப்போம் போலே. சாத்தியா ஹெச்பி இருக்கான் நம்ம 10 ரீபர் தருவோம் 10 எழுத்து கிடைக்கும். அதான் பார்க்குறேன். நான் பரிட்டோ எல்லாம் திருப்பிலாம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு ரொட்டி எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. எனக்கு ஒரு முட்டுச்செடியில் வச்சு முட்டுன்னு குத்திட்டானுங்க. ரைஸ் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஆனாலே போதும். நம்மளுக்கு ஒரு ட்ராகன் சேனல் கிடைச்சிடும். அதான் இன்னும் 200 மில்லியன் இருக்குது. சிங்கிளாக அப்கிரேட் போட்டுடலாம். கரெக்டாக டேரெக்டாக 80 ஸ்பீடு வச்சுருக்கேன் நான். இங்கேருந்து 1 HP குறையாமல் போயிட்டோம்னா நம்ம ஈஸியாகவே சொன்ன அது ஸ்பாட்டே குறைக்கலாமே. இந்த சீக்ரெட் அதில் இப்போ போன கிட்ட இருக்கும். இந்த பொண்ணுங்களோட ஸ்பீட் ஆகிட்டோம். இந்த 1x வந்துட்டோம். சுருட்டோம் ஏங்க கைஸ் சேவ் ஜோன்டா போயிட்டு வச்சு ஏமாத்திட்டானுங்க. சேவ் ஜோன் தான்டா இருந்துச்சு. ஏன் இதோட குரூப்பில் ஜாயின் பண்ணால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. அப்படி ஏதாச்சும் கொடுப்பீங்களாடா சொல்லுங்கடா. டே குரூப்பில் ஜாயின் ஆனால் கொடுப்பாங்களா ஏதாச்சும்? நான் ஜாயின் பண்ணி தான் வந்திருக்கேன். அதை கேட்குறேன் கைஸ். திடீர்னு குரூப்பில் ஜாயின் பண்ணால் சீக்கிரம் பிரிண்டாடுறா அப்படின்ட்டானுங்க. என்ன பண்ணுறது? ப்ளே டைம் ரிவார்டுங்க இது 50,000 தானே தரான். 1 மில்லியனுக்கு நம்ம கூட இருக்காங்க. போடுங்க ஃபஸ்ட்டு 1 பில்லியன் சேர்த்துடலாமா? 1 பில்லியன் ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் சேர்த்துட்டோம். 1 பில்லியன் எனக்கு 3 பில்லியனா இறாங்க. நம்ம இதை அப்கிரேட் போட்டுடலாம். ஸ்பீடு அதுதான் இதுக்கப்புறம் காசில் 85க்கு நம்ம அப்கிரேட் போட்டிருக்கோம். ட்ரூலி சீனா ஸ்திரீ பீத்ரா பாத்ரிப்பா
சேவ் ஜோனுக்கு வந்து நல்ல வேலை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறண்டா, இவ்வளோ ஸ்லோவாக ஏறினேன் எப்பயும் அப்போ. கைஸ் நம்ம 1x ஓடி ஸ்பீடாக இருக்கும். நம்ம மாதம் வந்துட்டோம். இந்த ஒரு பிரைண்டர் தூக்கினாலே போதும். நம்ம லைஃப் ஸ்டைல் என்வயர்மெண்ட்டா ஷேட் சொல்ல விடுங்களேடா, பேச அடிச்சிருக்கிறேடா. டைம் இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. கைஸ் அதாவது 700 மில்லியனுக்கு எடுத்துருக்கோம். 700 மில்லியனுக்கு அவளாங்க அப்கிரேட் போட்டோம். பானச்சினி பண்ணி வேறு எதுவும் இல்லை. எப்பிக் ஏரியாவில் திருப்பா இந்த ஏரியாலே எதுவுமே இல்லை. 1x ஏரியாலே எதுவுமே இல்லை. 3 1x ஜாங்க காய்ஸ். So guys, it's a real RFM. Guys, it's a real RFM. இல்லை நம்ம இதுக்கு ஏற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா டிக்கு அப்புறம் சீக்கிரட்டாக இருந்துச்சுன்னா சத்தியமாக செம்மையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரட்டுங்க ஜாண்டில். ஜாண்டில் ஒரு ரொட்டியில் முடிச்சுட்டாங்க. 2 பேர் இருந்தால் 10 ரீபர்த் எடுக்கணுங்க. ரீபர்த் எடுக்கலாம் முடிஞ்சு கதை காலி. இப்போ ரீபர்த் எடுக்கலடா ஜாலி முடிச்சு விட்டுடு. பட் அதுக்கு டேக் வந்து ஸ்பான் பண்ண மாட்டேறான். நீங்கள் பாருங்க, நாங்கள் திருப்பி எதுவுமே ஸ்பான் பண்ண மாட்டோம். guys சுத்தாண்டியா யாரா பண்ணுங்க. இந்த ஹெச்பி வச்சு நான் போகிறேன் பாருங்க. இந்த ஹெச்பி வச்சு அண்ணன் சீக்கிரம் டைக்கும் போகிறேன் பாருங்க. இப்போ இல்லையும் எப்படி ஐயோ சொல்லி வாய மூலம் எதுவும் வச்சுட்டு போயிட்டேன். காய்ஸ் இன்னைக்கு இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம ஹையஸ்ட் பிரைன் ராடு 6 மில்லியன் தான். ஓகே கைஸ், bye bye. Okay, bye bye. Well, guys. Okay, bye bye. See you. Tata.